காப்பீட்டு திட்டம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி நெற்பயிருக்கு காப்பீட்டு திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு NTRF மத்திய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கின்றது. அதுவும் குறைத்துத்தான் கொடுத்திருக்கின்றது. மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டுத் தொகையிலும் குறைத்துத்தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டை தந்திருக்கின்றார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நாங்கள் வழங்கினோம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக அதிமுக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியது. அதேபோல இயற்கை பேரிடரினால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது. அதை தூர்வார செய்து மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதோடு மேட்டிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது கூட விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 78.67 கோடி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 24.50 கோடி அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கி அதில் 2 சேர்த்தி தான் 78.67 கோடி. ஆக அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு 54.17 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது போதாது. இரண்டால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்தடி நீர் குறைந்து இருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் கொடுத்தோம். ஆனால் விடியா திமுக அரசு இப்பொழுது சுமார் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த டெல்டா பாசனம் பெறுகிற இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே 3 பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது. இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்திலே சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள். கிட்டத்தட்ட 40 பேர் இந்த கள்ளச்சாராய் மருந்தி மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக தகவல் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் நம்முடைய ஊடகத்திலும் வந்த செய்திகள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கள்ளச்சாராய் சாவுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நான் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பல முறை தெரிவித்திருக்கின்றேன்.
இன்றைக்கு போதைப் பொருளை தடுக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அதே மட்டுமில்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தி, ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது, கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள். அண்மையில் அவர் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததாக செய்தி ஊடகத்திலும் பத்திரிகை வந்த செய்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துகின்றது. காவிரியில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாதுவிலே அணை கட்டுப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த மத்திய இணையமைச்சர், ஜல்சக்தியுடைய மத்திய இணையமைச்சர், கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் சோபனா அவர்கள் இந்த கருத்தை சொல்வது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் நீதிபதி சந்துரு வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காரு, அதை எப்படி பாருங்க? அது முழுமையா எனக்கு கிடைக்கல, அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பத்திரிகையில் ஊடகத்தில் தான் செய்தி. நீங்க செயல்படுறதாக அவங்க வந்து விமர்சனம் செய்து வராங்க. திமுக எதிரி அண்ணா திமுக, இதை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க. அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. போக்குவரத்து துறையில வந்து அவுட் சோர்சிங் முறையில ஆள் எடுக்கிறாங்க, அதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும், படிச்சு பாருங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தனியாரிடமிருந்து இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் நான் வந்து ட்வீட்ல விட்டுருக்கிறேன். இத்தனை நாள் யாரு காப்பாத்திட்டு இருக்கிறேன்? இப்பதான் காப்பாத்தி வந்திருக்காங்களா? இதன ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்ப ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். நீட் தேர்வு விவகாரத்துல கடந்த ஆட்சி அவங்க விமர்சனம் பண்ணாங்க. இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் விளக்கு பெற முடியல. பெற முடியாது. எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு 40 நாடாளுமன்ற, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடந்த முறை 39க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம், அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கப்பெற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது. அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கருத்தாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்திவைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்க விசுவாசமா இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்க போராட்டத்தை நடத்தி இதனால என்ன பயன்?
இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விலக்கு, நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க. அதுல அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணியில அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இந்த அரசு, விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும். பாஜக கூட்டணிக்கு வந்து மறைமுகமா ஆதரவு ஏங்க, நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் இவ்வளவு பதற்றம், தோல்வி பயமா இருக்கு? அண்ணா திமுக களத்திலிருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அண்ணா திமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க. நீ ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அதுல 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கு பெற்றிருக்கிறார். எங்களுடைய வாக்கு என்னன்னு தெரியும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிகையும் கேட்கறீங்களா? அதை யாரை பத்தியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே RS பாரதி பேட்டி கொடுக்கிறார், ஒரு கேள்வி கேட்கறீங்களா? 36 இடத்துல கூடார அமைச்சு, நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்க போய் வாக்குகளை சந்திச்சு நாங்க வாக்கு கேட்கறது? ஆகவேதான் நாங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் RS பாரதி சொல்ல, இது மத்திய அரசு நடத்துற தேர்தல். மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது, மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்தல. இங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கதான் மணியில் செய்யணும். ஆக இவர்கள் என்ன சொல்லுவோ அதான் கேட்கணும். இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும். ஆனா திமுக காவல்துறையா இருந்தாலும் சரி, மற்ற துறையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். ஆனா எங்களை தான் திருப்பி கேள்வி கேட்கறீங்களா ஒழிய அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சசிகலா அவர்கள் வந்து அதிமுக ஜாதி கட்சியா மாறிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு திருப்பி கேளுங்க. இவர் ஜாதி, இவர் ஜாதி, எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதியிலும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்க அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல அந்த அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கு. இங்க ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதுல எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்றாங்க, வேற என்ன செய்வது? கோடநாடு கொலை வழக்குனால வந்து திமுக ஆதரவா நீங்க செல்றீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க. இது எப்படி போய் ஆதரவா செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளி கண்டுபிடித்தது நாங்க தான், அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்க தான், அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நாங்க தான், எல்லாம் நாங்க தான். ஆனா அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு? அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்தது திமுக கட்சியை சேர்ந்தவர். அதற்கு வழக்கறிஞர் யாரு? திமுக வழக்கறிஞர். அப்படின்னு யாரு கொலை குற்றவாளியை காப்பாத்துறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அண்ணா திமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. ராகுல் காந்திக்கு என்னங்க பிஎம் கூட தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே? சொல்றாருல, நாட்டினுடைய பிரதமர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல, அதை கேள்வி கேளுங்க. மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வச்சுப்பீங்கன்றது திமுக. ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்க சொல்ல முடியுமா? அது வேற என்னங்க சொல்ல முடியும்? வேற இதே தானே கீரல் வந்து ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான், வேற எந்த பயனும் கிடைக்கல. என்ன செயல்படுத்திருக்காங்க சொல்லுங்க? எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கீங்களா? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவிட்டு அந்த பணி திறந்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து, பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல,
அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது 5,18,000 கோடி தான் இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிருக்குது, ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுல 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்ல. அதிமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதிக தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், அதிக ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதே போல கல்லூரிகள் இன்னைக்கு கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் 1000 கோடியில, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரி கொடுத்திருக்கிறோம். இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்றமா இருந்தது அதிமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இதுல என்ன புதிய திட்டம் வந்திருக்கு? இன்னைக்கு 40க்கு 40 நாங்க வந்துட்டோம். 2020 பரவாயில்ல, 234 சரி வந்து என்ன பண்ண போறோம் அது சொல்லு. இப்ப 40 வந்துட்டு நீட் தேர்வு ரத்து பண்ணு. சும்மா இந்த வேடிக்கை காட்டணும், அந்த இளைஞர் சொல்றது, மாணவ போராட்டம் பண்றது, இதெல்லாம் மக்களை ஏமாற்றின நாடகம். எங்க போராட்டம் பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விலக்கப்பட வேண்டும், ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைத்து அப்பொழுதுதான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய. நல்லது செய்வதா மக்கள் நினைப்பாங்க, அது நல்லதே செய்ய மாட்டாங்க. அது எப்பவுமே நல்லது செஞ்ச சரித்திரம் திமுக கிடையாது. அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக தோல்விங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிட்டு, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் இல்ல. அதே அதிமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றதில்ல. ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்ப கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோட சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்ப 19.39% ஓட்டு கிடைச்சது. இப்ப 20.46% ஓட்டு கிடைச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.